வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தான் இலக்குகள் மீது இந்திய பாதுகாப்பு படைகள் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் வித்தியாசமான பல அம்சங்கள் இருந்தது இப்போது தெரிய வந்துள்ளது. அந்த வித்தியாசமான அம்சங்களில் எதிரியை, அதாவது பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளை ஏமாற்றுதல், துல்லியமான ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் மேம்பட்ட விமான போர் தொழில்நுட்பத்தை இணைத்து பல அடுக்கு உத்திகளை செயற்படுத்தல் உட்பட பல விஷயங்கள் இருந்தன. பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளை ஏமாற்றுதல் என்பது என்ன? இந்திய விமானப்படை பாகிஸ்தான் ரேடார்களில் போர் விமானங்களாக தோன்றும் விதத்தில் உருமறைக்கப்பட்டு போலியான ஆனால் விமானி இல்லாத விமானங்களை நிலைநிறுத்துவதன் மூலம் இந்த நடவடிக்கை தொடங்கியது. இந்த ஏமாற்று தந்திரம் பாகிஸ்தானிடம் உள்ள சீன தயாரிப்பு HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்பு உட்பட பாகிஸ்தானின் விமான பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி அவற்றின் பலவீனமான பாதுகாப்பு தன்மைகளை வெளிப்படுத்தும் நோக்கம் கொண்டது. பாகிஸ்தான் ரேடார்கள் மற்றும் விமான பாதுகாப்பு அமைப்புகள் போலி போர் விமானங்களின் ரேடார் திரை தோற்றங்களால் அம்பலப்படுத்தப்பட்டன. பாகிஸ்தானின் சாதனங்கள் இந்தியாவால் செட் பண்ணப்பட்ட போலி விமானங்களை நோக்கி ஏவுகணைகளை ஏவின. அதன் பின் பாகிஸ்தானின் முக்கியமான வான் பாதுகாப்பு ரேடார்கள் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை அளிக்க இஸ்ரேலிய தயாரிப்பு ஹரோப் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி இந்திய விமானப்படை ஒருங்கிணைந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு வலையமைப்பை வெற்றிகரமாக செயலிழக்க செய்ததை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானின் 12 பிரதான விமான தளங்களில் 11 மீது சுமார் 15 பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஸ்கல்ப், ரம்பேஜ் மற்றும் கிறிஸ்டல் மேஸ் போன்ற மேம்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது. அவற்றில் பல ரஃபால் போர் விமானங்களில் இருந்து ஏவப்பட்டன. பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பு முதல் தடவையாக செயலில் போரில் பயன்படுத்தப்பட்டது. விமான ஓடுபாதைகள், கடினப்படுத்தப்பட்ட தங்குமிடங்கள் மற்றும் கட்டளை மையங்களை முடக்குவதன் மூலம் அதன் உயர் துல்லியம் மற்றும் அழிவுகரமான திறனை நிரூபித்தது. பாகிஸ்தானின் விமான தளங்களில் உள்ள விமான ஓடுபாதைகளை ஏவுகணை தாக்குதல்களில் உடைத்தது பாகிஸ்தானின் போர் விமானங்களில் மேலெழுவதை தடுத்தது. இது பாகிஸ்தான் விமானப்படையின் பதிலடி வான் நடவடிக்கைகளை தொடங்கும் திறனை கணிசமாக குறைத்தது. இந்திய விமானப்படையின் மேற்கு மற்றும் தென்மேற்கு விமான கட்டளை தளங்கள் இந்த தாக்குதல்களை செயல்படுத்துவதற்கு பொறுப்பேற்றுள்ளன. அதே நேரத்தில் ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு சாதனம் மற்றும் ஆகாஷ் ஏவுகணை பிரிவுகள் உட்பட நவீன இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவை நோக்கி ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள், விமான ஏவப்பட்ட குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற போர் விமானங்களை உள்ளடக்கிய பாகிஸ்தானின் வான் எதிர் தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்தன. இந்திய தாக்குதல்கள் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல்கள் திறன்களை திறம்பட முடக்கியது. இதனால் பாகிஸ்தான் விமானங்களை மேலெழ விடாமல் செய்து பாகிஸ்தான் விமானப்படைக்கு பதிலடி கொடுப்பதற்கான கூடுதல் திட்டங்களை கைவிட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது. தாக்குதல்களின் தீவிரம் மற்றும் துல்லியம் சிறிது நேரத்திலேயே பாகிஸ்தானிடமிருந்து ஒரு போர் நிறுத்த கோரிக்கை வர வழிவகுத்தது. இது ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் மூலோபாய வெற்றியை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அந்த 4 நாள் போர் முடிந்த பின் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எந்தெந்த சாதனங்களை வைத்து பாகிஸ்தானின் எந்தெந்த தாக்குதல்களை தடுத்தன என்ற தகவல்கள் இப்போது தெரிய வந்துள்ளது. பாரம்பரிய வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் முதல் நவீன வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகள் வரை சோவியத் சகாப்த சமகால ரஷ்ய தயாரிப்பு மற்றும் இந்திய உள்நாட்டு வான் பாதுகாப்பு சாதனங்களின் வலையமைப்பு இந்தியாவின் பலகடக்கு கேடயத்தின் முதுகெலும்பாக அமைந்தது. மே 7ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதிக்கு இடையில் விமான அச்சுறுத்தலை வழங்கடைத்தது. பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களில் ஆளற்ற விமானங்களின் திரள்கள் இருந்தன. இவை அளவில் சிறிய, குறைந்த உயரம் மற்றும் குறைந்த வேகத்தில் பறக்கும் விமானங்கள். இந்த ஆளற்ற விமானங்கள் ரேடார் குருட்டு புள்ளிகளை பயன்படுத்தி இந்திய இலக்குகளை குறிவைக்க வடிவமைக்கப்பட்டவை. ஆனால் ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் ஜம்மு உட்பட மேற்கு பகுதியில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பு அவற்றை வானத்தில் சுட்டு வீழ்த்தின. அத்துடன் பாகிஸ்தானின் வழிகாட்டப்பட்ட பீரங்கி ராக்கெட் அமைப்பு ஃபதா-2 போன்ற அதிநவீன அச்சுறுத்தல்களை இடைமறைத்தது. ரஷ்யா இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுத சப்ளையராக தொடர்கிறது. புதுடில்லி நீண்ட காலமாக மாஸ்கோவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை நம்பி வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட அதன் ராணுவ சக்தியின் முதுகெலும்பை உருவாக்கியுள்ளது. இந்திய விமானப்படை பாதுகாப்பு இயக்குநர் ஜெனரல் ஏர் மார்ஷல் A.K. பாரதி நாட்டின் வான் பாதுகாப்பை உடைக்க முடியாத சுவர் என்று விவரித்தார். இந்தியாவின் தற்காப்பு கேடயத்தின் மையத்தில் ரஷ்ய S-400 அமைப்பு இருந்தது. 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை கண்காணிக்கும் திறன் கொண்ட ரேடார் மூலம் ஒவ்வொரு S-400 பேட்டரியும் ஒரே நேரத்தில் பல உயரங்கள் மற்றும் வேகங்களில் 36 அச்சுறுத்தல்களை தாக்க முடியும். 4 வகையான ஏவுகணைகளை நிலைநிறுத்தி ஒரு அடுக்கு இடைமறைப்பு உரையை உருவாக்குகிறது. சரி, இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு சாதனம் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்டு எந்த ஆயுதங்களை சுட்டு வீழ்த்தியது?
பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி ஹரியானாவின் சிர்சா அருகே பாகிஸ்தானின் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஃபதா-2 வழிகாட்டப்பட்ட பீரங்கி ராக்கெட்டை வெற்றிகரமாக இடைமறிப்பதில் S-400 முக்கிய பங்கு வகித்தது. பாகிஸ்தான் விமானப்படை சீனாவில் தயாரிக்கப்பட்ட J-10 போர் விமானங்களால் ஏவப்பட்ட சீன தயாரிப்பு PL-15 ஏவுகணைகளையும் இந்தியா மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தியது. அந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதும் இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு சாதனம்தான். அதனோட முக்கிய விஷயம், பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட சீன தயாரிப்பு PL-15 ஏவுகணைகளை இந்திய வான் எல்லைக்குள் வருவதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தியது இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு சாதனம். S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தின் தாக்குதல் வீச்சை எதிர்பார்த்து பாகிஸ்தான் தனது F-16 விமானப்படைகளை மேலும் உள்நாட்டுக்குள் பின்னகர்த்தியதாக கூறப்படுகிறது. இது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பின் தடுப்பு மதிப்பின் மீதான பாகிஸ்தான் ராணுவத்தின் தோல்வியின் மறைமுகமான ஒப்புதலாகும். 2018ஆம் ஆண்டில் 5 S-400 படைப்பிரிவுகளுக்கு இந்தியா ரஷ்யாவுடன் இந்திய ரூபா 35,000 கோடி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ரஷ்யாவால் 3 படைப்பிரிவு தொகுதிகள் வழங்கப்பட்டன. மீதமுள்ள 2 2026க்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடந்து வரும் ரஷ்யா உக்ரைன் மோதலால் தாமதம் ஏற்பட்டது. பாகிஸ்தானின் ஆளற்ற விமான அச்சுறுத்தலை நேரடியாக எதிர்கொண்ட அடுத்த சாதனம் ZU-23 வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள். ஆளற்ற விமானங்கள் மற்றும் தாழ்வாக பறக்கும் வெடிப்பொருட்கள் இந்தியாவின் ராடார் சுற்றளவுக்குள் நுழைந்த போது குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்பாட்டுக்கு வந்தன. அவற்றில் பல சோவியத் காலத்தை சேர்ந்தவை. ஆனால் இந்திய பாதுகாப்பு நிறுவனங்களால் நவீனமயமாக்கப்பட்ட ஆயுதங்கள் அவை. அவற்றில் ZU-23-2 1960களில் இந்தியா அறிமுகப்படுத்திய இரட்டை பேரல் 23 மில்லிமீட்டர் விமான எதிர்ப்பு துப்பாக்கி. அது பழைய ஆயுதமாக இருந்த போதிலும் ZU-23 இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பின் ஒரு முக்கிய அம்சமாக உள்ளது. குறிப்பாக விமான தளங்கள், வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் முன்னோக்கி இடுகைகளை பாதுகாப்பதற்காக அந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது. உதம்பூர், சம்பா மற்றும் பதான்கோட் முழுவதும் நூற்றுக்கணக்கான எதிரி ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு ZU-23 துப்பாக்கிகள் பொறுப்பேற்றதாக பாதுகாப்பு அமைப்பின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.